ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து பப்ளு. பப்ளு அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமை பித்தன் அவருடைய ஒரு கதையை ஒரு சின்ன பகுதியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம். இந்த டேரக்டர் அருண் அவரோட விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு நாவல் இருக்கக்கூடிய விஷயங்கள், தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அழகா எடுத்திருக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வேண்டிய ஷார்ட் ஃபிலிம் தான். இந்த ஷார்ட் ஃபிலிம்ல முழுக்க முழுக்க எமோஷனலை மட்டும்தான் தூண்டி விட்டுருப்பாங்க. ஸோ லவ் பண்ணி அப்பா அம்மா வேணான்னு சொல்லி வெளியே வந்த 2 கப்புள்ஸோட கதை. ஸோ அவங்க கப்புள்ஸ் இருக்கும் பொழுது அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போகும், இவங்களுக்கு காசுக்கு தேவை. ஒரு பொண்ணு காசு கேட்டு போனால் அந்த ஆஃபீஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதியை கூட அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே கெஸ் பண்ணிடலாம், அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடலாம். பட் அவங்க எடுத்திருக்கிற விதம், இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போக போக கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி உள்வாங்கிடுவாங்க. நம்மள அந்த கேரக்டராக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக எடுத்திருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் டாக்டர், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அவங்களோட ரோல்ஸை பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் பின்னால் கரெக்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படி சேடாகவே கன்வே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. முழுக்க அந்த இடத்துல மியூசிக் இருக்கும். ஒரு இடத்துல டயலாக் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் மியூசிக் இருக்காது. இது எல்லா இடத்துலையும் அந்த மியூசிக் வந்து கரெக்டாக கன்வே பண்ணி எமோஷனலாக தூண்டி விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. படம் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, சில சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான். சில காட்சிகளை உண்மைத்துவம் படுத்துறதுக்கு, உண்மையாக ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு அதுக்கான ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து மறுநாளே அவங்களுக்கு இருக்கும், தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொட்டை அடித்து தலையில் கெட்டு போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். உண்மைத்தன்மை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தால் இந்த படம் இன்னும் ஒரு நல்ல ஒரு படமாக வந்திருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிமாக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு படம். புதுமை புதிதன் அவருடைய நாவல் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய வந்து ஹேபிட் வந்து இங்கே யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் இதை ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த டேரக்டர் அருணுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஷார்ட் ஃப்ரெண்ட்லி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு என்டையர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும், ப்ரொமோஷன் ஒர்க்கு, தியேட்டர் ஸ்க்ரீனிங் என்னெல்லாம் கிடைக்கும், அது எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட் ஃப்ரெண்ட்லியோட மோட்டோ. ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட், அதுக்கப்புறம் தியேட்டர் ஸ்க்ரீனிங்கு எல்லாமே, ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பெட்டராக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃப்ரெண்ட்லி சைட்டை போய் பாருங்கள், உங்களோட ஃபிலிம் அதில் சப்மிட் பண்ணிட்டு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், நிறைய வியூஸ்லாம் கொண்டு வாங்க. உங்களோட படங்களை உலகத்தில் இருக்கிற நிறைய எல்லா லாங்குவேஜ் பார்க்கக்கூடியவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.